எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி. என்ன இந்த பிள்ளை, நான் வந்தது கூட கவனிக்காம புத்தகம் எதுவும் படிக்கிறாளா? ஆனா கையில புத்தகம் இருக்கிற மாதிரி தெரியலையே. வள்ளி, வள்ளி. அட செல்வி, வா புள்ள, உட்காரு. உட்கார்றேன். நான் வந்து 10 நிமிஷமாச்சு. அப்படியா? விளையாடுற ஜோர்ல உன்னை கவனிக்கல. அப்படி என்ன விளையாட்டு விளையாடுற? இங்க பாரு செல்வி, இந்த கட்டத்துக்குள்ள 1 2 3ன்னு எழுதி இருக்கா. இந்த வரிசையில இதுல இருக்கிற இந்த குண்டுமணியை எடுத்துக்கிட்டு போகணும், நடுவுல இருக்கிற குழியில விழாம. நல்லா இருக்கே, எங்க வாங்கின? எங்க அண்ணன் மகன் வச்சிருந்தான், சரி விளையாடி பாப்போமேன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். அது சரி. ஆமா, ஒரு முறையாவது ஜெயிச்சியா? எங்க புள்ள, எத்தனை குழி இருக்கு பாரு, எதுலையாவது குண்டுமணி விழுந்துடுது. நீ முயற்சி செய்யறியா? அவசியம் செய்யறேன், ஆனா இப்ப இல்ல. வேறு எப்போ? பிள்ளை, நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சிய தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பேசணும்ல. அடடா, இதை எப்படி நான் மறந்தேன். இதோ 5 நிமிஷத்துல கிளம்பி வாரேன். சைக்கிள்ல காத்து இருக்கான்னு பார்த்து வையே. 2 நிமிஷத்துல வேளாண் கூடத்துக்கு போயிடலாம். சைக்கிள் எம்புட்டு வேகமா ஓட்டினேன் பாத்தியா? முந்தைக்கு இப்ப நல்லாவே ஓட்டுற புள்ள. ஆமா, இன்னைக்கு என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்? நிலக்கடலை சாகுபடிக்கான பருவம் மற்றும் விதை ரகங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுனர் மா ஐஸ்வர்யா அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம் புள்ள. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதான பயிரான நெல், வேர்க்கடலை, உளுந்து, காராமணி, பச்சைப்பயிறு போன்ற பயிர்கள்லாம் அதிகப்படியாக விளைச்சல் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான பயிர்கள், அதாவது முக்கியமாக 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்டில் வந்து நம்மளுடைய மெயின் பயிரான நிலக்கடலையோட பருவம் மற்றும் ரகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலக்கடலை பார்த்தோம்னா அதிகபட்சமான நம்ம சொல்கிறோம் இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தாம்னு சொல்கிறோம், அதை விட அதிகமான புரோட்டீனு, பாஸ்பரஸ், வைட்டமின்லாம் அதிகமாக இருக்கிற பயிர் தான் இந்த நிலக்கடலை. எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம இடத்துல விளையக்கூடிய பயிர் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே 88,214 ஹெக்டேர் கிட்ட இந்த நிலக்கடலையை நம்ம சாகுபடி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் பருவம்னு பார்த்தோம்னா 2 பருவம் இருக்குது. ஒன்று வந்து ஆடி, இன்னொன்று வந்து கார்த்திகை. ஆடி பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலையில் நம்ம போட்டுட்ருக்கோம். கார்த்திகை மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் வந்து விவசாயிகள் அதிகமாக பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம். மானாவாரியிலையும் போடுறோம், இரவையிலையும் போடுறோம். முக்கியமாக மானாவாரியில் பயிர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான நாட்களுடைய பயிர், அதாவது 120லிருந்து 135 நாட்கள் வரைக்கும் வரக்கூடிய பயிரான ரகங்களை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா TMV 10, கோ 4, கோ 6 இந்த ரகத்தெல்லாம் நம்ம மானாவாரியில் போட்டுட்ருக்கோம். இதுவே வந்து இரவைன்னு பார்த்தோம்னா குறைந்த வயதுடைய பயிர்கள், அதாவது 100லிருந்து 105 நாள் வரைக்கும் தான் இருக்கணும் அந்த பயிர். இதில் வந்து என்னென்ன ரகம்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா VRI 8, TMV 14, ICGV 1043, TMV 13, கோ 6, கோ 7, ICGV 9114, கதிரி 1812, TCGS 1694. அதாவது இப்போ வந்துட்டு இருக்கிற ரகம் தரணிக்கு அடுத்து வந்த ரகம். இந்த ரகத்தெல்லாம் வந்து நாங்கள் சிபாரிசு பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு ரகமும் எப்படிப்பட்டது, அதை வந்து எப்படிலாம் நம்ம பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளிவந்த ரகங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதில் என்ன ரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல TMV 10 அப்படிங்கிற ரகம். இதை வந்து பார்த்தாலே அந்த விதை வந்து நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதில் வந்து எண்ணெய் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது வந்து எண்ணெய்க்கு பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள், அதாவது டைரெக்டாக இப்போ நம்ம போட்டு வெளில வந்து விதைக்காகவோ இல்லை வந்து உணவுப் பொருளுக்காகவோ விற்காம, எனக்கு வந்து நான் எண்ணெய்க்காக எடுக்க போகிறேன்
அப்படின்னா அதிகமான எண்ணெய் சத்து இருக்கிற ஒரு ரகத்தை சிபாரிசு செய்யுங்கன்னா பெரும்பாலும் இந்த டிஎம்பி 10 தான் சிபாரிசு பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 120 130 நாட்கள் வரை நம்மளுடைய வயல்ல இருக்கக்கூடியது, மானாவாரியிலே பயிர் பண்ணலாம். இது வந்து எவ்வளோ மகசூல் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1650 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து மகசூல் கொடுத்துட்டு இருக்கு. வேற என்னென்ன ரகம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ 6 கோயம்புத்தூர் வெரைட்டி. இதனுடைய வயது காலம் பார்த்தோம்னா 125 130 நாள் வரைக்கும் சொல்கிறோம். இது வந்து அதிகப்படியான வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு ரகமாக விவசாயிகளுக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 32 குவிண்டால் வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுக்குது. வேற அடுத்து என்ன ரகம்னா விருதாச்சலம் ரகம் விஆர்ஐ 8 அப்படிங்கிற ரகம். இப்போ விஆர்ஐ 9 விஆர்ஐ 10 வந்துட்டு இருக்கு. இதனுடைய நாட்கள் பார்த்தோம்னா 105 110 நாள் வரைக்கும். இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 27 குவிண்டால் வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா இந்த டிக்கா லீவ் ஸ்பாட்டுன்னு வாங்க, இலைப்புள்ளி நோயின்னு வாங்க. சின்ன சின்ன கருப்பாக இலைப்புள்ளி மாதிரி தோன்றி அதை சுற்றி ஒரு மஞ்சள் வட்டம் மாதிரி இருக்கும். இதை வந்து டிக்கா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு வந்து ஓரளவு எதிர்ப்பு திறன் வாய்ந்ததா இந்த விஆர்ஐ 8 அப்படிங்கிற ரகம் இருக்குது. இதையும் வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்து டிஎம்பி 13 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இது வந்து குறைந்த வயதுடைய நாட்களுடைய ரகம். அதாவது 95 100 நாட்கள் வரைக்கும் இந்த டிஎம்பி 13 நம்மளுடைய நிலத்தில் இருக்கும். இதுவும் வந்து நல்ல சிகப்பான ஒரு விதை நிறமுடைய ஒரு ரகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 21 குவிண்டால் வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்குது. அடுத்து டிஎம்பி 14 டிஎம்பி 13க்கு அப்புறம் வந்த ரகம் தான் இந்த டிஎம்பி 14 அப்படிங்கிற ஒரு ரகம். இதுவும் வந்து 100 நாள் நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய 21 குவிண்டால் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தருது. இது வந்து லீவ் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய அந்த இலைப்புள்ளி நோய்க்கு வந்து எதிர்ப்பு திறன் வாய்ந்ததா இருக்கு. அடுத்து வேற என்ன ரகம்னா தரணி ரகம். தரணி வந்து 100 105 நாட்கள் வரைக்கும். இதுவும் நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு ரகமா இருக்குது. இது வந்து எவ்வளவு மகசூல் கொடுக்குதுன்னா 16 26 குவிண்டால் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் கொடுக்குது. அடுத்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ரகம் கதிரி 1812 அப்படிங்கிற ஒரு ரகம். அதாவது ஒரு செடியிலே பார்த்தோம்னா ஒரு 100 150 காய் வரைக்கும் நல்லா பிடிக்கக்கூடியது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா பிஞ்சு காய்கள் அதிகமாக இருக்கும், கசப்பு தன்மை வாய்ந்தது. இந்த ரகம் வந்து முதல்ல விவசாயிகள் நல்லா ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எண்ணெயில் அந்த கசப்பு தன்மை வர்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் சில விவசாயிகள் எங்கள் நிலத்துல எல்லாம் போடுறப்ப, அதாவது தமிழ்நாடுக்கு அது அடாப்ட் ஆகிட்டு ஓரளவு இந்த கசப்பு தன்மை குறைஞ்சிட்டுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரகம் பார்த்தோம்னா ஒரு செடியிலே நிறைய பிஞ்சு காய் இருந்தாலும் கூட 50% அதிகமாக இந்த எண்ணெய் சத்து உடைய ரகமாக இருக்கிறதுனால இது கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது. ஆனால் மகசூல் பொறுத்த வரைக்கும் 37 குவிண்டால் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கக்கூடிய ரகம் தான் இது. இதனுடைய நாட்கள் பார்த்தோம்னா 112 நாள் வரைக்கும் நம்மளுடைய நிலத்தில் இருக்குது. இப்போ வந்து புதுதாக வந்திருக்கிற ரகம்னா இந்த டிசிஜிஎஸ் 1694 அப்படிங்கிற இந்த ரகம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு 100 நாட்கள் இருந்து 110 நாள் வரைக்கும். இதனுடைய காய் எண்ணிக்கை பார்த்தோம்னா செடியில் கம்மியாக தான் இருக்கும். 30 35 காய் இருந்தாலும் கூட நல்ல பெரிய பெரிய காய்களாக ஈக்குவலாக எல்லாமே ஒரே நேரத்தில் அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகமாக இந்த டிசிஜிஎஸ் 1694 இருக்குது. இது வந்து எடிபிள்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பயன்படுத்துதலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 33 குவிண்டால் வரைக்கும் நமக்கு மகசூல் கொடுக்கக்கூடியது. அப்புறம் வந்து இந்த ரூட் வில்ட்டின் வாங்க, இந்த வேரலுகள் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு திறன் வாய்ந்ததாக இது இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பொதுவான ரகங்கள், அதிகமாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரகங்கள். இப்போ விவசாயிகளானவங்க மானாவாரியில் போட போகிறோன்னா அதுக்கு தகுந்தாப்புல நாட்கள் இருக்கக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்தும், இரவையில் போகும்போது அதுக்கு தகுந்தாப்புல நாட்களுடைய ரகங்கள் தேர்ந்தெடுத்தும் நிலத்தில் சாகுபடி செய்யலாம். இது வந்து ஒரு ஏக்கருக்குனா விதையா வந்து 50 கிலோ வரைக்கும் நமக்கு இந்த ரகங்களுடைய விதைகள்லாம் தேவைப்படுது. இது வந்து காமனாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ரகங்கள். இப்போ எண்ணெய்க்கு போகும்போது கதிரி மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுத்தும், உணவுப் பொருட்கள் போகும்போது டிஎம்பி விஆர்ஐ டிசிஜிஎஸ் இந்த ரகங்கள்லாம் தேர்ந்தெடுத்தும் விவசாயிகள் கண்டிப்பாக சாகுபடி செய்யணும். இப்போ இந்த ரகங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா விவசாயிகள் விதை நேர்த்தி கட்டாயமாக செய்யணும். இப்போ எந்த பயிராக இருந்தாலும் 2 பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து மஞ்சள் நோய், இன்னொன்று வந்து வேரலுகள் நோய். இது ரெண்டுத்தையும் வந்து தடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த விதை நேர்த்திக்கு போகணும். விதை நேர்த்தி போகும்போது என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
பூஞ்சான விதை நேர்த்தி இருக்கு, அது மாதிரி நுண்ணுயிர் உரங்கள் இருக்கு. இதை வச்சு வந்து கண்டிப்பா விதை நேர்த்தி பண்ணலாம். நுண்ணுயிர் உரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி கண்டிப்பா விதை நேர்த்தி பண்ணலாம். இப்போ ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம செயற்கையாக ஒரு யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாசியம் கொடுத்து தலைமணி சாம்பல் சத்தை செடிக்கு கொடுத்துட்ருக்கோம். நுண்ணுயிர்களானது இந்த காற்றில் வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த தலைமணி சாம்பல் சத்தை எடுத்துகிட்டு வந்து செடிக்கு கொடுக்கக்கூடியது. இதில் வந்து முதலாவதாக பார்த்தோம்னா ரைசோபியம்னு இருக்கிறது வந்து உளுந்து மாதிரியான செடிகளில் அந்த வேர் முடிச்சிலேயே இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா காற்றுல இருக்கிற தலை சத்தை கொண்டு வந்து செடியில் சேகரித்து வைக்குது. இதனால் செடி வந்து அந்த தலை சத்தை எடுத்துக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி பாஸ்போபாக்டீரியா இது வந்து பாஸ்பரஸ் கொடுக்கக்கூடியது செடிக்கு இயற்கையான முறையில். இது எல்லாமே நுண்ணூட்டம் தான். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லேப்ல வச்சு அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விட் வடிவத்திலையும் கொடுக்குறாங்க, பேக்கெட்ல தூள் வடிவத்திலையும் வந்துட்டு இருக்கு. இதில் எதை வேணாலும் வாங்கிட்டு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். விதை நேர்த்தி பண்ணுற வரைக்கும் 1 கிலோ விதைக்கு வந்து 2 to 4 கிராம் வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து அதிகமாகிடுச்சு, 6 கிராம் ஆயிடுச்சு, 10 கிராம் ஆயிடுனா கூட அது செடிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இது இயற்கை நுண்ணுயிர் ஊட்டம், அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்போ வந்து விதை எடுக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆற வச்ச அரிசி கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நல்லா தெளிச்சுட்டு விதையில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் 1 கிலோ விதைக்கு 6 கிராம் அளவு இந்த ரைசோபியம் அல்லது பாஸ்போபாக்டீரியா அல்லது அசோஸ்பைரிலம் இதில் எதை வேணாலும் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் விதை நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விதையை நம்ம விதைக்கலாம். இது வந்து விதை நேர்த்தி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு, விதைப்புக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலத்துல போட்டு சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படி விதை நேர்த்தி பண்ண முடியாத விவசாயிகள் வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழு உரம் போடுறோம் இல்லைங்களா, அடி உரமா ஒரு ஹெக்டேருக்கே வந்து 12 டன் வரைக்கும் தொழு உரத்தை வந்து நம்ம சிபாரிசு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற அந்த தொழு உரத்தோட இந்த ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம் இது எல்லாத்தையுமே வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிலத்துல போட்டு நம்ம வந்து உழவு செஞ்சுட்டு விதைப்பு செய்யலாம். இல்லை வந்து நெல் மாதிரியான பயிருக்கு போனால் கூட இது வந்து கட்டாயம் அவசியம். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயிர் சாகுபடியை தொடங்கலாம். இது வந்து நுண்ணுயிர் உரங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பூஞ்சான உயிர் உரம் இருக்குது. இதுதான் இந்த ட்ரைகோடர்மா, பேசில்லஸ் இது எல்லாமே வந்து பூஞ்சான உயிர் உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அளவு. இதை வந்து கலந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அரிசி கஞ்சியை மறுபடியும் பயன்படுத்தினாலும் ஓகே தான். 4 கிராம் அளவு இந்த ட்ரைகோடர்மா அல்லது பேசிலஸ் சப்டில்ஸ்னுவாங்க. இதில் எதை வேணாலும் வாங்கி அந்த விதையோட கலந்துட்டு விதைப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு விதைப்பு செய்யலாம். இப்படி செய்யும் போது நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நோய், வேரலுகள் நோய் இது ரெண்டுத்திலிருந்துமே வந்து பயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதாவது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி தான் இது. விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் போது நல்ல ஒரு மகசூல் பிளஸ் வந்துட்டு இந்த நோயிலிருந்து ஒரு எதிர்ப்பு திறன் வாய்ந்த ஒரு செடியா நம்மளுடைய செடியை பாதுகாக்கலாம். இப்போ நான் சொன்னதுல எந்த ஒன்றுத்தை வேணாலும் பயன்படுத்தி பண்ணலாம். இதை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா இப்போ கலந்து செஞ்சாலும் எந்த விதமான பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. ட்ரைகோடர்மாவும் பண்ணிட்டேன், பேசிலஸும் பண்ணிட்டேன்னாலும் உங்களுடைய நிலத்துக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. அதாவது அதிகமாக நீங்கள் போட போட நிலத்துக்கு நன்மைதானே ஒழிய கம்மியாக ஆகாது. இதை எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காரணம் கொண்டும் ரசாயன உரத்தோட இந்த உயிருரங்கள், பூஞ்சான உயிருரம் இதெல்லாம் வந்து கலந்துடக்கூடாது. அப்புறம் வந்து டைரக்டாக வெயில் அடிக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாது. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா வந்து உள்ள அந்த ட்ரைகோடர்மா, ரைசோபியம் இதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நாள் ஆக ஆக. ஸோ வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாடி பயன்படுத்திட்டிங்கன்னா நிலத்துக்கு ரொம்ப நல்ல ஊட்டம் அளிக்கக்கூடியதா இந்த உயிருரங்கள் இருக்குது. வள்ளி, நிலக்கடலை சாகுபடிக்கான பருவம் மற்றும் விதை ரகங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுனர் மா ஐஸ்வர்யா அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, கடலையில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தியா? எத்தனை ரகங்கள் இருக்கு பாத்தியா? ஆமா புள்ள, நான் கடலைய விரும்பி சாப்பிடுவேன்பா. நானும் தான். எந்த பட்டத்துக்கு என்ன ரகம் உகந்தது அப்படின்னும் இதோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னும் புரிஞ்சுக்கிட்டேன். எண்ணெய் தயாரிக்க அதிக எண்ணெய் சக்தி இருக்கிற ரகம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வறட்சியை தாங்கி வளர, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற, அதோட அதிக மகசூல் தரக்கூடிய இது போல ரகங்களை தானே விவசாயிங்க விரும்புவாங்க. விதை நேர்த்தி நுணுக்கங்களும் இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு.
கிளம்பு போவோம். வீட்டுக்கு தானே, பொறுமையா போலாம். வீட்டுக்கு இல்ல, முத்தழகு வீட்டுக்கு போவோம். முத்தழகு வீட்டுக்கா? ஆமா புள்ள, நாம இங்க வரும்போது அவங்க வீட்ல இருந்து வேர்க்கடலைய வேக வைக்கிற வாசம் வந்துச்சு. நேரா அங்க போவோம், கடலைய சாப்பிடுவோம். அப்படியே இங்க கேட்ட விவரங்களையும் அவளுக்கு எடுத்து சொல்லுவோம். அவங்க கழனியில பயன்படுத்திக்குவாங்கல்ல. எனக்கு இப்பவே சூடா கடலை சாப்பிடணும் போல இருக்கு. வா வா, சட்டுன்னு சைக்கிள்ல ஏறு, கிளம்புவோம். வெள்ளி பிடிய ரூபாயலேலங்கடியலேலம், கடலை புள்ள கைய ரூபாயலேலங்கடியலேலம், சொல்லி அடிச்ச ரூபாயலேலங்கடியலேலம், சொடக்குதடி நற்கதிரே எலேலங்கடியலேலம், இரும்பாலே அடிச்ச ரூபாயலேலங்கடியலேலம், இருபுறமும் தந்த பிடி எலேலங்கடியலேலம், கதிரருக்கும் வேளையில எலேலங்கடியலேலம், கண்ண பறிக்குதடி எலேலங்கடியலேலம். நெல்லறுத்து கதிரறுத்து எலேலங்கடி எலேலம், நேரம் பார்த்து கட்டு கட்டி எலேலங்கடி எலேலம், தூக்கி விடும் வேளையில எலேலங்கடி எலேலம், சும்மாட்ட தேடுறாளா எலேலங்கடி எலேலம், கதிரறுத்து கிருகிருத்து எலேலங்கடி எலேலம், கண்ணு ரெண்டும் சோற போட்டு எலேலங்கடி எலேலம், சின்ன கட்டு கட்ட சொல்லி எலேலங்கடி எலேலம், செமிட்டுறாளா மேல் பிடிய எலேலங்கடி எலேலம். அரும்பரும்பா நெல்லுதிரும் எலேலங்கடி எலேலம், அழகு கொண்ட பொண்ணுங்களா எலேலங்கடி எலேலம், அரும்பரும்பா நெல்லறுத்து எலேலங்கடி எலேலம், அழுக்காம தூக்கி போங்க எலேலங்கடி எலேலம், பக்குவமா கதிரறுத்து எலேலங்கடி எலேலம், பாய போல காய போட்டு எலேலங்கடி எலேலம், சக்கரம் போல் கட்ட வேணும் எலேலங்கடி எலேலம், சால பாத கடக்க வேணும் எலேலங்கடி எலேலம். நெல்லு கட்ட தூக்கிக்கிட்டு எலேலங்கடி எலேலம், நெடுந்தூரம் போற புள்ள எலேலங்கடி எலேலம், குலுக்கி நடக்க வேணாம் எலேலங்கடி எலேலம், உருணிச்சம்பா நெல்லுதிரும் எலேலங்கடி எலேலம், கதிரோழக்கு காணுமடி எலேலங்கடி எலேலம், கருட சம்பா நெல்லு கட்டு எலேலங்கடி எலேலம், சொல்ல மறக்க வேணாம் எலேலங்கடி எலேலம், சொன்னபடி நாம் வருவேன் எலேலங்கடி எலேலம். தானனே நானனே தானனனனனனே தனனனனே தனனனனே தானனனனனனே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மாநகராட்சி மக்கும் குப்பைகளை கீரை வகை பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துதல். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தியின் தேவை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் திடக்கழிவுகளின் உற்பத்தியும் பெருகி வருகிறது. நவீன உலகில் திடக்கழிவு மேலாண்மை மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். குப்பைகளை திறந்த வெளிகளில் போடுவதன் மூலம் நீர், நிலம், காற்று மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு நோய்கள் பரவுவதற்கு வழிவகுக்கிறது. சரியான முறையில் மறுசுழற்சி செய்து மக்கும் குப்பைகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இயற்கை உரமாக மாற்றுவதன் மூலம் இதற்கு தீர்வு காண முடியும். சுற்றுச்சூழல் சீர்கேட்டினை குறைக்க வெவ்வேறு வகையான நுண்ணுயிரிகள் இயற்கை உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு நுண்ணுயிரிகள் மக்கும் குப்பைகளின் மீது செயல்பட்டு அவற்றின் சிதைவு விகிதத்தை அதிகரித்து எளிய மற்றும் பயனுள்ள கலவையாக மாற்றுகிறது. தயாரிக்கப்படும் உரம் மண்ணின் வளம், பயிர் வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலை சமநிலையில் வைக்க உதவுகிறது. உரம் என்பது சிதைந்த தாவரங்கள், குப்பைகள் மற்றும் கரிம பொருட்கள் நிறைந்த கலவையாகும். கம்போஸ்டானது தாவர வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவும் வகையில் ஆரோக்கியமுள்ள மண் சூழலை உருவாக்குகிறது. தொடர்ந்து செயற்கை உரத்தினை பயன்படுத்துவதனால் மண்ணின் வளம் குறைந்து வருகின்ற நிலையில் இவ்வாறு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் இயற்கை உரம் அதிக விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. நகராட்சி திடக்கழிவுகளில் இருந்து பெறப்படும் இயற்கை உரம் மண்ணின் கரிம பொருட்களை அதிகரித்து சமநிலையில் வைக்கிறது. மேலும் அவற்றை இவ்வாறு இயற்கை உரத்தினை கொண்டு மண் திருத்தம் செய்யப்படும் போது
காய்கறி பயிர்களின் விளைச்சல் அதிகரிக்கப்படுவது பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. மறுபுறம் செயற்கை மற்றும் இயற்கை உரங்களைக் கொண்டு கரிம மற்றும் கனிம ஊட்டச்சத்து ஆதாரங்களை நியாயமான முறையில் அளிப்பதன் மூலம் மண்ணின் வளத்தை சமநிலைப்படுத்துவதோடு அடுத்தடுத்து வரும் பயிர்களில் இருந்து பெறப்படும் வருமானத்தையும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி வெவ்வேறு அளவிலான இயற்கை உரத்தினை தேவையான அளவு செயற்கை உரத்துடன் சேர்த்து மண்ணிற்கு அளித்து தண்டுக்கீரையின் வளர்ச்சி, விளைச்சல் மற்றும் அவற்றின் விளைவுகள் கண்டறியப்பட்டது. நல்ல மண்ணும் மணலும் கலந்த ஓரளவு அமிலத்தன்மை கொண்ட நிலமானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. நன்கு நிலத்தை உழுது தயார் செய்த பின்பு 3.5 மீட்டர் நீளம் மற்றும் 1.5 மீட்டர் அகலம் என்ற முறையில் பாத்தி அமைக்கப்பட்டு நகராட்சியில் மக்கும் குப்பைகளில் இருந்து பெறப்பட்ட உரம் மற்றும் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை தரக்கூடிய ரசாயன உரங்கள் பாத்திகளில் அடி உரமாக இடப்பட்டன. விதையின் அளவு சிறிதாக இருப்பதால் மணலுடன் கலந்து நேரடியாக பாத்தியில் 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் வரிசையில் தூவிவிடப்பட்டது. விதை தூவிவிட்டவுடன் நிதானமாக அவை ஒரு பக்கமாக அடித்துச் செல்லப்படாமல் நீர் பாய்ச்சப்பட்டது. பின்னர் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சப்பட்டது. விதை முளைத்து ஒரு வாரத்திற்கு பின்பு 12 முதல் 14 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் செடிகள் கலைத்துவிடப்பட்டன. 2 வாரத்திற்கு பின் கைகளை எடுக்கப்பட்டது. செடிகளுக்கு இடையேயான இடைவெளி குறைவு என்பதால் கையினால் களை எடுப்பது சிறந்தது. பூ வைப்பதற்கு முன்பு 25 நாட்களுக்கு பின் கீரை வேருடன் அறுவடை செய்யப்பட்டது. இயற்கை மற்றும் செயற்கை உரத்தினை சேர்த்து பயன்படுத்தும் போது காய்கறி, கீரை பயிர்களின் விளைச்சல் சாதாரண முறையில் எந்தவித உரமுமின்றி சாகுபடி செய்யப்படும் கீரை பயிர்களுடன் ஒப்பிடும்போது அதிக அளவு உள்ளது. திடக்கழிவு மேலாண்மையிலிருந்து பெறப்படும் உரம் வழக்கமாக பயன்படுத்தப்படும் இயற்கை உரங்களான மாட்டுச்சாணம், கோழி எரு, மண்புழு உரம் ஆகியவற்றின் பயன்பாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலையும் சமநிலையில் வைக்கிறது. இவ்வாறு செயற்கை உரத்தின் பயன்பாட்டையும் குறைப்பதால் மண்ணின் வளம் நீடிக்கப்பட்டு பயிர் பெருக்கத்திற்கு உதவுகிறது. வாழையில் வாடல் நோய் மேலாண்மை. வாழையில் வாடல் நோய் விளைச்சலில் அதிக இழப்பை ஏற்படுத்தும் நோய்களுள் ஒன்றாகும். வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிக விளைச்சல் இழப்பிற்கு உள்ளாகின்றனர். தொடர்ந்து வாழை சாகுபடி செய்வதால் இந்த பிரச்சினை மிகவும் அதிகமாகின்றது. மிகவும் பாதிக்கப்பட்ட தோட்டங்களில் 65 முதல் 76% விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. இதன் அறிகுறி முதலில் அடிச்சுற்று இலைகளில், குறிப்பாக இலை விளிம்பில் மஞ்சள் நிற மாற்றம் காணப்படும். பின்பு இந்த மஞ்சள் நிறம் இலையின் மையப்பகுதி நோக்கி வளர்ந்து விளிம்புகள் வாடி காய்ந்து போகின்றது. தாக்குதல் அதிகரிக்கும் போது மரத்தின் உச்சி இலைகள் கெட்டித்தன்மை அடையும். இது ஈட்டி போன்ற வடிவில் காட்சியளிக்கும். பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிச்சுற்று இலைகளின் காம்புகள் ஒடிந்து தண்டை சுற்றி தொங்கிக் கொண்டிருக்கும். வாழையின் வாடல் நோய் தீவிரமடையும் போது அடித்தண்டு பகுதி பிளந்து காணப்படும். அடிக்கிழங்கை அல்லது அடித்தண்டை குறுக்காக அல்லது நீளவாக்கில் வெட்டி பார்த்தால் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கடத்தும் சாற்று குழாய்கள் தொகுப்பு மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் மாறியிருக்கும். இத்திசுக்களில் பூஞ்சான இழைகள் வளர்ந்து சாற்று குழாய் தொகுப்புகள் அடைப்பட்டிருக்கும். சாற்று குழாய் அடைப்பினால் வாழை மரமானது வாடத் தொடங்குகிறது. இந்நோய் மண் மற்றும் கிழங்குகள் மூலம் பரவுகின்றது. இப்பூஞ்சானம் மெல்லிய சல்லி வேர்களின் வழியே உட்புகுந்து நோயை உண்டாக்குகிறது. மேலும் வயலில் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் பாசன நீர் மூலமாகவும் பரவுகின்றது. மணற்பாங்கான பூமியில் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். வடிகால் வசதி இல்லாமல் அதிக ஈரம் உள்ள மண்ணிலும் இந்நோய் தாக்குதல் காணப்படும். அமில மற்றும் வண்டல் மண் வகைகளில் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்ளலாம். பூஞ்சானம் மண்ணில் வாழும் தன்மை உடையதால் வாழையை தொடர்ந்து நெல் அல்லது கரும்பு பயிரிடலாம். பூவன் நேந்திரம் போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை ஆண்டு முழுவதும் வாடல் நோய் தாக்கும் பகுதிகளில் நடவு செய்ய வேண்டும். ரஸ்தாளி, மொந்தன், கற்பூரவள்ளி, பச்சநாடான் போன்ற எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை நடும்போது ஆரோக்கியமான பக்க கன்றுகளை நடவிற்கு பயன்படுத்த வேண்டும். மழைக்காலங்களில் நல்ல வடிகால் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். நடவிற்கு முன் கிழங்குகளின் மேலுள்ள பழைய வேர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி கார்பன்டசிம் கரைசலில் 20 நிமிடங்கள் நனைக்க வேண்டும். பிறகு கிழங்குகளை களிமண்ணில் தேய்த்து கார்போஃபியூரான் குருணை மருந்தை ஒரு கிழங்கிற்கு 40 கிராம் என்ற அளவில் தூவ வேண்டும்.
நோய் தாக்கிய வயலில் கார்பன்டாசிம் 60 மில்லி கிராம் கேப்சியூல் அல்லது 2% கார்பன்டாசிம் கரைசலை 3 மில்லி ஊசியின் மூலம் கிழங்கில் 45 டிகிரி கோணத்தில் துளையிட்டு இட வேண்டும். அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கிழங்கில் 10 சென்டிமீட்டர் ஆழமான துளையிட்டு இட வேண்டும். சுண்ணாம்பு மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இடலாம். அடியுரமாக ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு மிகச்சிறந்த முறையில் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் எதிர் நுண்ணுயிரியை 50 கிலோ தொழு உரம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு கலந்து அடியுரமாக இடலாம். அங்கக வேளாண்மை முறையில் தொழு உரத்துடன் வேர் உட்பூசனம் 25 கிராம், அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா காரணிகளை ஒவ்வொன்றிலும் 50 கிராம் ஒரு மரத்திற்கு இட்டு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். வாழை பயிரிடும் விவசாயிகள் இந்த மேலாண்மை முறைகளை பயன்படுத்தி வாடல் நோயிலிருந்து பயிரை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பைரிலம். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோபாக்டர். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோபாக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.